விறகடுப்பை பற்ற வச்சு மண்பானையில் சமைக்கிற இந்த கருவாட்டு குழம்பு நல்லா சுட சுட சாதம் முதல் நாள் சமைச்சு அடுத்த நாள் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம வீட்டு ஸ்டைலில் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துருவோமா? மஞ்சத்தூள் 3 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். தாளிக்கிறதுக்கு மண்பானையில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடான பிறகு வெந்தயம் சேர்த்து பொரிஞ்சதுக்கப்புறமா பொடியான இருக்கிற சின்ன வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு வதக்கிடலாம். வதங்கி வந்த பிறகு தக்காளியும் சேர்த்துட்டு வதக்கிடலாம். வதங்கி வந்த பிறகு நீல வாக்கில் நறுக்கின கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம். நம்ம வீட்டில் எல்லாம் கத்திரிக்காய் காம்போட தான் சேர்ப்பாங்க. இது கூடவே உருளைக்கிழங்கும் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு வதக்கிடலாம். கத்திரிக்காய் காம்போட கருவாட்டு குழம்புல சேர்க்கும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். காய் நல்லா வதங்கி வந்த பிறகு நம்ம கூட்டி வச்சுருந்த மிளகாய்த்தூள், புளி கரைசல் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு கொதிக்க விடலாம். குழம்பு நல்லா கொதித்த பிறகு அரைச்சி வச்சிருந்த தேங்காய் விழுது, சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற கருவாடு சேர்த்துட்டு கருவாடு நல்லா வெந்ததுக்கப்புறமா முதல் நாள் சமைச்சி அடுத்த நாள் சாப்பிட்றதுக்கு இந்த கருவாட்டு குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்கும். இது மண்பானையிலே நல்லா சுண்டி வரணும், அப்போ தான் ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.